ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் டைப் தான். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி லாஜிக்கல் ரீசனிங் இதுக்கு பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன டாபிக் சின்ன சின்ன இது மட்டும்தான் உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் என்னென்னா திங்க் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கிறதா உங்களுக்கு வந்து லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்றதுல வரும். ஸோ அதிலேருந்து நம்மளுடைய பழைய கொஷின் பேப்பர்ஸில் கேட்டிருந்த கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லாஜிக்கல் ரீசனிங் சம்மில் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி லெட்டர்ஸ் கொடுத்துட்டு யார் எந்த பிளேஸில் இருக்காங்க, ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் நான் சேஞ்ச் பண்ணுறேன், அப்போ நான் சேஞ்ச் பண்ணும்போது அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு மாற்றுறோம், ஒரு ஹாஃபாக பிரித்து நான் இவங்களை மாற்றுறேன் அப்படி இருந்துச்சுன்னா செகண்ட் பிளேஸில் யார் இருப்பாங்க, தேர்ட் பிளேஸில் யார் இருப்பாங்க, 15th பிளேஸில் யார் வருவாங்க. அப்படி இல்லைன்னா இப்போது ஏஇஐஓயுன்றது வவல்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த வவல்ஸ் இல்லாமல் ஒரு இதை நம்ம ரெடி பண்ணோம், ஒரு ஷார்ட் நம்ம ஒரு சீரீஸை வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா அந்த சீரீஸில் இவங்க எத்தனாவது நம்பராக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கொஷின்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பேசிக்ஸ் இந்த லாஜிக்கல் ரீசனிங்கில். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு நம்பர் சீரீஸை கொடுத்து கேட்குற கொஷின்ஸ் மாடல் வந்து பார்த்துடலாம். இப்போ 4p + 4p + SR 9b இது எல்லாமே ஒவ்வொரு உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒவ்வொரு டேர்ம் ஒரு லெட்டர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 4ன்றது ஒன்று, பின்றது ஒன்று, ப்ளஸ்ன்றது ஒன்று, எஸ்ன்றது ஒன்று. ஸோ இந்த ஆர்டரில் ஒரு சீரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட தொடரின் முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதினால் வரும் தொடரின் வலது பக்கத்தில் இருந்து 14வதாக வரும் உறுப்பு என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. உறுப்புனா இங்கே லெட்டர் அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய, இப்போ லெட்டர்னால் வந்து பிக்யூஆர்எஸ் மட்டும் தான் லெட்டர் சொல்லுவோம், இது நம்பர்னு சொல்லுவோம், இதை கொஷின் மார்க்குன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் கலந்தது தான் வந்து உறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எப்பயுமே இது நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எழுதுகிறோம் இல்லையா? ஸோ இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு, அந்த சைடு இருக்கிறது வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, கொடுக்கப்பட்ட தொடரின் முதல் பாதி, அப்போ டோட்டலாக எத்தனை இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் அதில் ஹாஃப் என்னன்னு தெரிய முடியும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22ன்னு இருக்கா? அப்போது 22ல் பாதி என்னது? 11ன்றது இங்கே தானே வந்துச்சு. நோட்டை வேணி பாருங்கள். இப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ 2 ஹாஃபாக பிரிச்சுட்டோமா? ஓகே. ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்க, பிரிக்க சொல்லியிருக்காங்க. முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதினால் கொடுக்கப்பட்ட தொடரின் முதல் பாதி, இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதுகிறாங்க. அதாவது ஃபஸ்ட் லெட்டர் கொஷின் மார்க்கு 3A B9 இந்த மாதிரி ரிவர்ஸில் எழுத சொல்லிட்டாங்க. எழுதிட்டு ஒரு சீரீஸை நம்ம மேக் பண்ணணும். வரும் தொடரின் வலது பக்கத்திலிருந்து 14வது உறுப்பு. எது வலது பக்கம்? இதான் ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஆல்ரெடி இது வந்து எத்தனாவது டேர்மில் இருந்துச்சு? இது 11th இங்கே இருந்துச்சா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இது வரைக்கும் 11ஆ? அப்போது ரிவர்ஸில் தானே எழுத போகிறோம். அப்போ இவங்க தானே ஃபஸ்ட்டு வந்துடுவாங்க. அப்படி வரும்போது இவங்க வரைக்கும் 11ஆ? 12 13 14. அப்போ 14th பிளேஸில் யார் இருப்பாங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லாஜிக்கலாக திங்க் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி அதை படித்து பாருங்கள். அதே மாதிரி வலது பக்கத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, நம்ம இந்த பக்கம் இருந்து எண்ணிடக்கூடாது, அதையும் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் சால்வ் பண்ணால் ஓகே. ஸோ அடுத்த சீரீஸ் பாருங்கள். இந்த மாதிரி நீளமாக ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துட்டு P@L என்பது Y75 என்று குறிக்கப்பட்டால் $1 என்பது எவ்வாறு குறிக்கப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஒரு சீரியஸு. இந்த சீரியஸில் P@L எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள். P இந்த இடத்துல இருக்காங்க, அட் அப்படின்றவங்க இந்த இடத்துல இருக்காங்க, எல் அப்படின்றவங்க இந்த இடத்துல இருக்காங்க. ஓகேவா? P@L, Pக்கும் அட்டுக்கும் இருக்கிற கேப்பு 1, அட்டுக்கும் எல்லுக்கும் இருக்கிற கேப்பு 2. ஓகேவா? ஸோ அந்த டிஸ்டன்ஸில் இருக்காங்க. அவங்கள வந்து Y75ன்னு சொல்கிறாங்க. அப்போ Y75 எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த லாஸ்ட்டில் இருந்து ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் பிளேஸில் P இருக்காங்களா? லாஸ்ட்லேருந்து செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பாருங்கள், Y இருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி 7 ஒரு கேப் விட்டு 7, ஏன்னா P ஒரு கேப் விட்டு அட்டு, Yக்கு ஒரு கேப் விட்டு 7. அதே மாதிரி 7க்கு 2 கேப் விட்டு 5 இருக்காங்களா? நான் இப்போது P@Lன்றதை Y75ன்னு எழுதுனா இந்த $and symbol of 1 இவங்க எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள். $and symbol
சாரி, டாலர் அண்ட் சிம்பிள் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. டாலர் அண்ட் சிம்பிள் 1 ஆஷ். ஓகேவா? 1க்கும் ஆஷுக்கு இருக்கிற கேப் ஒன்றே ஒன்று தான். டாலர் அண்ட் சிம்பிளுக்கு இவங்களுக்கு இருக்கிற கேப்பு 2. அப்படி இருந்துச்சு அப்படின்னா எவ்வாறு குறிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாலர் அண்ட் சிம்பிள் எத்தனாவது பிளேஸில் வருதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6வது பிளேஸில் டாலர் அண்ட் சிம்பிள். 1 2 3 4 5 6 6வது ஸ்பேஸில் எஃப் இருக்காங்க. இவங்களுக்கு 2 கேப் விட்டு 1 1 2 2 கேப் விட்டால் டாட் வராங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டு 3 இருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இவங்களை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்தது 8 cm at NET. இந்த மாதிரி ஒரு நீளமாக ஒரு லைன் கொடுத்துருக்காங்களா? இந்த இந்த இடத்துல இருக்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிள். ஓகேவா? ஓகே. மேலே உள்ள தொடரில் இருந்து அனைத்து உயிரெழுத்துக்களையும் நீக்கிய பின். அப்போ உயிரெழுத்துக்கள்னால் யார்? இங்கே கொடுக்கவே இல்லையே. இவங்க உயிரெழுத்துக்கள்னால் யாருன்னா இங்கிலீஷில் வந்து AEIOU இந்த வவ்வல்ஸை வந்து உயிரெழுத்துக்கள்னு சொல்லுவோமா? அந்த உயிரெழுத்துக்களை நீக்கிய பின் கிடைக்கக்கூடிய புதிய தொடரில் இடது முனையில் இருந்து அவங்கள நீக்கிறோம். நம்ம அவங்கள கேன்சல் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து 13வது உறுப்புக்கு வலதுபுறத்தில் இருக்கும் 8வது உறுப்பு என்னது? ஓகேவா? இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நினச்சிக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிள் தான். மேலே உள்ள தொடரிலிருந்து அனைத்து உயிரெழுத்துக்களையும் வவ்வல்ஸை வந்து நம்ம எடுத்துடுறோம். ஓகேவா? ஸோ வவ்வல்ஸ் எடுக்கிறோன்னா இது எடுத்துடக்கூடாது. இது இந்த சிம்பிள் நம்ம இது போட்டு காமிச்சில்லையா அந்த சிம்பிள். வேறு எங்கே வராங்கன்னு பாருங்கள். ஏ இங்கே வராங்க, இ இந்த இடத்துல வராங்க. வேறு ஏதாவது வவ்வல் சிம்பிள் இருக்கா? YS Q அவ்வளோதான் இருக்காங்க. AEIOU யூ இருக்காங்களா? இந்த இடத்துலையே யூ இருக்காங்க. ஓகே ஓகே இவங்க எல்லாருமே லாஸ்ட்டில் தான் இருக்காங்க. அவங்கள நான் எடுத்துட்றேன் அப்படின்னா புதிய தொடரில் இடது முனையில் இருந்து உள்ள 13வது உறுப்புக்கு இடது முனை இந்த இடத்துலேருந்து வராங்க. ஓகேவா? ஓகே வந்ததுக்கப்புறம் திருப்பி எங்கே போகிறாங்க? வலதுபுறத்துக்கே போயிடுறாங்க. ஸோ இடதுலேருந்து வலது ரெண்டுமே உங்களுக்கு சிம்பிள் வந்து எப்படி இருக்குன்னா சேஞ்ச் ஆகிடுது. இடது வலது அப்படின்னு மாறி வராங்களா? இப்போது கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? இடது முனையில் உள்ள 13வது உறுப்புக்கு வலதுபுறத்தில் இருக்கும் 8வது உறுப்பு. ஸோ இப்போ நான் இந்த அண்டர்லைன் பண்ணிக்கலாம், நம்ம நீக்கிட்டோம். ஓகேவா? AEIOU இவங்களாம் கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணிவிட்டு இடது முனையில் உள்ள 13வது உறுப்பு. இடதுனா என்னது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு தானே. அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? இடது முனையில் உள்ள 13வது உறுப்புக்கும் வலது முனையில் இருக்கும் 8வது உறுப்பு. இடது முனைன்னு சொல்லிட்டாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். முனை அப்படின்னு எங்கே போட்டிருக்காங்களோ அந்த இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். 2 பேருமே இவங்க மாறி மாறி வராங்க. இடது வலதுன்னு மாறி மாறி வந்தாங்கன்னா அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணிக்கணும். 13 + 8 என்ன வரும்னு பாருங்கள். ஸோ என்ன வந்துடும்? 21. ஓகேவா? எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? முனை அப்படின்ற வேர்டு எங்கே இருக்கோ அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சப்போஸ் இவங்க வந்து 2 பக்கமே இடது 2மே வலதுன்னு ஒரே மாதிரி டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா சப்ராக்ஷன் பண்ணிக்கணும். முனை அப்படின்றது எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பக்கம் இருந்து நம்ம வந்துடணும். ஓகேவா? இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ 21 லெட்டர் இடது முனையிலிருந்து அப்படின்னா இந்த சைட்லேருந்து 21வது லெட்டர் என்னன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21வது லெட்டர் யாருன்னா இந்த பர்சன்டேஜ் தான். ஓகேவா? இப்போ இதுவே இதில் சொன்ன மாதிரியே நம்ம பண்ணி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம AEIOU எடுத்துட்டோமா? எடுத்துட்டு புதிய தொடரில் இடது முனையில் இருந்து உள்ள 13வது உறுப்புக்கு புதிய தொடர் இடது முனையில் இருந்து இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இடது முனையில் இருந்து அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகேவா? இடது முனையிலிருந்து 13வது உறுப்புக்கு வலதுபுறம் இது 13வது உறுப்பு. 13வது உறுப்புக்கு இடதுபுறம்னா இந்த பக்கம், வலதுபுறம்னா எங்கே? இந்த பக்கம் தான். வலதுபுறத்தில் 8வது உறுப்பு. அப்போ 1 2 3 4 5 7 8 8வது உறுப்பு அதே பர்சன்டேஜ் தான் வருது. ஓகேவா? ஸோ 2 டைரக்ஷன் மாறி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிவிட்டு எது முனைன்னு கேட்டிருக்காங்களோ அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அதே வந்து 2 டைரக்ஷனும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இங்கே கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். 8 cm at NET இதில்
நம்ம இதை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆன்சர் வருது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். ஓகே, அடுத்த கொஷின் 4/3ன்ற மாதிரி ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்களா. மேலே உள்ள தொடரில் 9 மற்றும் டாலரின் சிம்பிள் என்ற உறுப்புகளுக்கு இடையே சரியாக நடுவில் வரும் உறுப்பு என்னது? அப்போ 2 பேருக்கும் மொத்த டோட்டல் எவ்வளோ இருக்காங்க, அதில் சென்டர் வேல்யூ என்னது அது தெரிஞ்சால் போதும். $9 9 எங்கே இருக்காங்க? இந்த இடத்துல இருக்காங்களா. டாலர் சிம்பிள் எந்த இடத்துல இருக்காங்க? இந்த இடத்துல இருக்காங்க. அப்போ இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13 ஹாஃபாக பிரிச்சோன்னா என்ன வரும்? 6 6 12 7வது உறுப்பு யார் அப்படின்னு தெரிஞ்சால் போதும். 1 2 3 4 5 6 7 அந்த 7வது உறுப்பு தான் நடு உறுப்பு. ஓகேவா? ஏன்னா மொத்தமாக 13 கிடச்சிச்சு. 13 ஹாஃப்னா 12 நம்ம 6 6 பிரிச்சிடலாம். அப்போ சென்டரில் இருக்க 7ன்ற நம்பர் தான் வந்து நமக்கு ஆன்சராக கிடைக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே ஒரு சீரியஸ் நீளமாக கொடுத்துட்டாங்க. கீழே உள்ள வரிசையில் கேள்விக்குறி உள்ள இடத்தில் என்ன வர வேண்டும்? இப்போ இந்த சீரியஸை வச்சு நாங்கள் மேக் பண்ணியிருக்காங்க. GDR கம்பேர் பண்ணி பாருங்கள். G எங்கே வராங்கன்னு பாருங்கள். G இந்த இடத்துல வராங்க, D இந்த இடத்துல வராங்க, R எங்கே வராங்க? GDR R வந்து கிளாஸில் வந்திருக்காங்க. GDR அப்படின்றது வந்திருக்காங்க. அடுத்தது BMP இவங்களுக்கு சென்டரில் B இருக்காங்க, Dக்கு அப்புறம் M வராங்க, P பாருங்கள் இந்த பக்கத்துலேயே இருக்குது, Rக்கு பக்கத்தில் P வந்திருக்கு. அப்போ D45 ஃபஸ்ட்டு யார்? GDR GDR எங்கே இருக்காங்க? இந்த லாஸ்ட்டில் போயிட்டாங்க. அடுத்தது யார் வந்திருக்காங்க? Gக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க B அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. B ஸ்டார்ட் பண்ணிவிட்டு M 1 விட்டு 1 Bக்கு அப்புறம் M அப்படின்றது வந்திருக்கு. M வந்ததுக்கப்புறம் யார் வந்திருக்கா? இந்த லாஸ்ட்லேருந்து P வந்திருக்காங்க. Gயும் Bயும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அடுத்த லெட்டர் யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? D தான். அப்போ Dயில் 1 விட்டு 4 வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க 5. ஸோ அடுத்த இது என்ன வரணும்? D வந்துருச்சா? Mக்கு 1 விட்டு அடுத்ததில் யார் இருக்காங்க? N இருக்காங்க. அப்போ MN இங்கே யாரோட முடிச்சிருக்காங்க? 5. அப்போ Q அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ சிம்பிள். அதை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் இந்த சீரீஸும். மேலே உள்ள தொடரில் உள்ள உறுப்புகளில் அந்த உறுப்புக்கு முன்னால் ஒரு உயிரெழுத்தும், அப்போ AEIOU அப்படின்னு வரணும். அந்த உறுப்பை தொடர்ந்து ஒரு எண்ணும் நம்பர்ஸில் வரணும். அப்படி இருக்கக்கூடிய மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை. மெய்யெழுத்துக்கள் என்னது? கான்சோனன்ட். உயிரெழுத்துக்கள்னால் AEIOU வந்துச்சுன்னா அது உயிரெழுத்துக்கள். AEIOU தவிர மீதி இருக்க லெட்டர்ஸ் எல்லாருமே கான்சோனன்ட் தான். அப்போது அந்த ஸ்டான்ஸா எப்படி இருக்குன்னா உயிர் எழுத்து. அப்போது AEIOவில் யாராவது ஒருத்தர் ஸ்டார்ட் ஆகிருக்கணும், அவங்கள தொடர்ந்து ஒரு கான்சோனன்ட் வந்திருக்கணும், அதுக்கப்புறம் நம்பர் இருக்கணும். ஓகேவா? இந்த ஆர்டரில் இருந்துச்சுன்னா தான் நம்ம அதை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு யார்? வவ்வல்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். வவ்வல்ஸ் வந்து யாருன்னு பாருங்கள். M5E AE வந்திருக்காங்களா? ஓகே, ஈன்றது ஒரு வவ்வல், அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஈக்கு அப்புறம் வேறு யார் வவ்வல்ஸ் வந்திருக்காங்கன்னு பாருங்கள். A. அப்போ இந்த இடத்துல ஒரு நோட் பண்ணிக்கோங்க. U வந்திருக்காங்களா? U. I வந்திருக்காங்களா? ஓகே. அடுத்தது யார் வந்திருக்காங்க? அவ்வளோதான். இது மட்டும் தானே இருக்குது. இப்போ நமக்கு ஆர்டர் என்ன வரணும்? அந்த வவ்வல்ஸை தொடர்ந்து ஒரு கான்சோனன்ட் இருக்கணும். வவ்வலை தொடர்ந்து கான்சோனன்ட் வந்திருக்கா? வரல. இங்கே வந்திருக்காங்க, ஒரு நம்பரும் வந்திருக்காங்க. அப்போ இவங்க ஒரு பேட்டர்ன். அடுத்தது பாருங்கள், UDIன்னு வந்திருக்காங்க, வராது. IN4 அப்போ இவங்க ஒருத்தர். அப்போ மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்குன்னு மட்டும் பார்த்தா போதும். ஸோ நமக்கு எத்தனை பேர் வந்திருக்கு? 2 பேர் மட்டும் தான் வந்திருக்காங்க. அப்போ அதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? அதே மாதிரி தான் இத்தொடர் வரிசையில் ஒரு ஒற்றை எண்ணை தொடரும் எத்தனை ஒற்றை எண்கள் உள்ளன? ஒற்றை எண்ணை தொடர்ந்து ஒற்றை எண் வரணுமா? ஓகேவா? 5 1 ஒரு பேர், 7 3ன்னு ஒரு பேர், 3 9ன்ற ஒரு பேர், 5 7 இந்த மாதிரி நிறைய வந்திருக்காங்க. 1 2 3 மோர் தென் 4ஆன்னு கேட்டிருக்காங்க. 1 2 3 4 4 விட அதிகமாக வந்துருச்சுனாவே மோர் தென் 4 அப்படின்னு போட்டு போயிட்டே இருங்க. எல்லாத்தையும் எண்ணிட்டு இருக்க வேணாம். சரியா? அடுத்தது இங்கே ஒரு ஆர்டர் வந்துருச்சு. வலதுபுறத்தில் தொடங்கி ஒவ்வொரு 3வது எழுத்து அல்லது எண் திங்கட்கிழமை, எழுத்து இல்லைன்னா எண், ஒவ்வொரு 3வது எழுத்து. ஓகேவா? அதை வந்து திங்கட்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டா முதல் வாரத்தின் அடுத்த நாட்களை மாற்றினால் எந்த எழுத்து வியாழக்கிழமையை மாற்றும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு
வலதுபுறத்தில் தொடங்கி 3வது எழுத்து இல்லைன்னா என்ன வந்து திங்கக்கிழமைன்னு சொல்லிட்டாங்க. 1 2 3 இவங்க திங்கக்கிழமை, 1 2 3 செவ்வாய், 1 2 3 புதன், 1 2 3 வியாழன் அப்படின்னு வந்துருச்சு. எஸ் வந்திருக்கு. திங்கக்கிழமை முதல் வாரத்தின் அடுத்த நாட்களை மாற்றினால் எந்த எழுத்து வியாழக்கிழமையை மாற்றும்னா எஸ் தான். ஓகேவா? அடுத்தது இங்கே சும்மா அவங்களே மீனிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சீரியஸ் மாதிரி நீளமாக ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. 1 அப்படின்னா ஓடு, 2னா நில், 3னா போ, 4னா உட்காரு, 5னா பொறு அப்படின்ற ஒரு மீனிங்கில் இருக்குது. அடுத்து வரவங்க என்ன நம்பராக இருப்பாங்க அதுதான் கொஷின். அந்த நம்பருக்கு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்டான்ஸாக பாருங்கள். 5 4 5 3 4 5 3க்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? 1 தான் வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்டான்ஸாக இந்த இடத்துல தான் வருது. 5 4 5 3 4 5 3 1ன்னு தான் வருவாங்க. அப்போ 1ன்னா அதோட ஆப்ஷன் என்னது? ஓடு. அதுதான். ஓகேவா? நமக்கு இந்த ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க, நம்ம தான் அதை மேட்ச் பண்ணிக்கணும். அடுத்தது, மேற்கண்ட தொடரில் 2 6 ஆம் எண்ணுக்கு நடுவில், ரெண்டுமே 6ஆக இருக்கணும், நடுவில் 7 அப்படின்ற ஒரு எண் வரணும். எத்தனை வாட்டி வந்திருக்குன்னா ஒரே ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. ஒரு டைம் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஷின், ஒரு நீளமாக ஒரு லைன் கொடுத்துட்டாங்களா? என்ற தொடரில் ஒன்று விட்டு ஒன்று எண்களாக எத்தனை ஜோடிகளின் வித்தியாசம் 2 என காண்க. வித்தியாசம் வந்து 2 இருக்கணும். 6க்கு 1க்கு வித்தியாசம் அவ்வளோ வரல. அதே 4க்கு 2க்கு வித்தியாசம் எத்தனை வந்துருச்சு? 2. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் செக் பண்ணும்போது 1க்கும் 3க்கும் இருக்க வித்தியாசம் 2 அவ்வளோதானே தவிர இந்த இடத்துல 8க்கும் 6க்கும் இருக்கிற வித்தியாசமும் நமக்கு வந்து 2 தான் வருது. அப்போ 1க்கும் 3க்கும் நம்ம போடும்போது அந்த இடத்துல மைனஸ் வேல்யூ வந்துடும். ஸோ அதை நம்ம போட முடியாது. 8 6 8லேருந்து 6 போச்சுன்னா 2. ஸோ அப்போ எத்தனை நமக்கு கிடச்சிருக்குன்னா 2 தான். ஓகேவா? ஒன்று விட்டு ஒன்று எண்களாக எத்தனை ஜோடிகளில் வித்தியாசம் 2. 1லேருந்து 3னா மைனஸில் வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? எல்லாமே எடுத்துக்கலாமா? ஒரே நிமிஷம் இருங்க. ஆமாம், நம்ம ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் தானே எடுத்துக்கிறோம். அப்போ இந்த நம்பர் வரக்கூடாது. 3 1 நம்ம இந்த ஆர்டர்லையும் செக் பண்ணிட்டு போகலாம், இந்த ஆர்டர்லையும் செக் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? அப்போது 4லேருந்து 2 போச்சுன்னா 2, 1லேருந்து 3 போச்சுன்னா, அதாவது 3லேருந்து 1 போச்சுனாலும் 2, அப்போ 2 ஜோடி தான். 8 6 இங்கே பக்கத்தில் வராங்க. ஸோ அதுலேருந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து எடுக்க முடியாது. 1 விட்டு 1 வேறு டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ அதை செக் பண்ணி பார்த்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த சீரியஸ்லேருந்து கேட்குற கொஷின்ஸ். அதே வந்து கோடிங் அண்டு டீகோடிங் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோடிங் அண்ட் டீகோடிங் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி நமக்கு A to Z தெரிஞ்சுட்டு அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பர் போடணும். அந்த நம்பருக்கு இப்போ Vக்கு 22, Uனா 21. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுருந்தா நம்ம டக்குன்னு கோடிங் அண்ட் டீகோடிங்கை போட முடியும். இப்போ பாருங்கள், ரோஸ் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ரோஸ்ன்ற வேர்டுக்கு 912882 அப்படின்னு ஒரு நம்பரை போடுறேன்னா மைஸுக்கு என்ன வரணும்? அப்போ ரோஸ் எங்கே இருக்காங்க? 6 இங்கே இருக்காங்க, 18. ஆனால் உங்களுக்கு ஆப்போசிட்டில் 9 இருக்குது. எப்பயுமே 26 லெட்டரு, அதை நம்ம பிரிச்சுக்கலாம். 13 13ஆக பிரித்து எழுதுங்க. Nலேருந்து இந்த ரோ வரைக்கும் ஒன்று எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ இந்த இடத்துல ரோஸுன்ற வார்த்தைக்கு 9 1 22 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? அவங்களுக்கு ஆப்போசிட் இருக்கிறது கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைஸ்க்கு என்ன வரும்? எம்முக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்கா? 14. ஐக்கு என்ன வரும்? 18. சிக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்காங்க? 24. ஈக்கு ஆப்போசிட்டில் 22. இந்த ஆர்டரில் நம்ம எழுதிடணும். அதுதான் ஆன்சர், வேறு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி அதில் நமக்கு வந்து ஸ்கொயர் வேல்யூஸ், கியூப் வேல்யூ அந்த மாதிரியும் இருக்கும். C = 3. சிக்கு வேல்யூ என்னது? 3 தான். CALLனா என்னது? சிக்கு 3னா ஏக்கு 1ஆக தான் இருக்கும். எல்லோட வேல்யூ என்னது? 12. இந்த மாதிரி போட்டு இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 28ன்னு கிடைக்குது. அப்போ கால் அப்படின்னா 28ன்னு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. நான் இங்கே போட்டு ஆட் பண்ணி பார்க்குறேன். 12 12 24, 24க்கு ஒரு 4 ஆட் பண்ணால் 28 அப்படின்னா செல்லுனா என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்க. அப்போ செல்லுனா 12 12 24 5 3 8 32. ஓகேவா? இப்போ பாருங்கள், டிக்கு வந்து 20, ஏக்கு வந்து 1, டிக்கு வந்து 20, அதோட மொத்த வேல்யூ 20. அப்போ பெருக்கியிருக்காங்க. ஒரு 20 20. பேட்டுனா 40, 2 20 40 அப்படின்னு பெருக்கியிருக்காங்க. அப்போது CATன்றது 3 20 60. அவ்வளோதான். ஓகேவா? டேபிள் என்பது குறியீடு. டேபிள் என்பதுக்கான குறியீடு 2 1 2 3 5 எனில் டைம் அப்படின்றதுக்கான குறியீடு என்னது? டேபிள் வந்து 20, ஏ வந்து 1, பி 2, LE அப்படின்னா வந்துட்டு எல்லோட வேல்யூ என்னதுன்னா நமக்கு 12 12 5. அப்போது இந்த 2 2ஆக இருக்கிற வேல்யூவை அவங்க ஆட் பண்ணி எழுதியிருக்காங்க. 2 1 2 3 5 அப்படின்னா அப்போது டைமுக்கும் 2 9 4 5 அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அவங்க இதில் வந்து அவங்க எப்படி போட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் சிம்பிளாக போட்டுடலாம். Z = 52. அப்போ 26 + 26ன்றது 52. ஓகேவா? மொத்தமாக இசட்டோட வேல்யூ
ஏசிடியோட வேல்யூ என்னது? ஏக்கு 1, சிக்கு வந்து 3, 20னா ஏசிடியோட வேல்யூ பாருங்கள் 23, 24. ஆனால் இங்கே என்ன எழுதியிருக்காங்க 48. அப்போ 24 + 24 48. அப்போ பேட்டுக்கு உண்டான வேல்யூ 23, 23, 23 ஆட் பண்ணால் 46ன்றது தான் ஆன்சர். ஓகேவா? இனிஷியல் என்பதை 6 என்றும் சிக்னேச்சர் என்பதை 8 என்றும் எழுதினால் பனிஷ்மெண்ட் அப்படின்றத நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இனிஷியல் மொத்தமாக எத்தனை லெட்டர் வருதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7. 7ன்னு இருந்தால் அவங்க 6ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6 + 1. சிக்னேச்சர் அப்படின்னா 8 + 1. அப்போ பனிஷ்மெண்ட் மொத்தமாக எத்தனை இருக்குது? 10. 10னா 9 + 1. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இனிஷியல்னால் நீங்கள் இந்த மாதிரி 1 2 3ல போட்டு பாருங்கள். மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகலை. அப்போ டக்குன்னு வேறு ஏதாவது யோசிங்க. வேறு எந்த இது யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மொத்தமாக இருக்கிறது 7 தான். அந்த 7ல் 6 + 1ன்னு எழுதியிருக்காங்க. 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும் போதும். இப்போ இந்த ரேஞ்ச் அப்படின்றத இந்த நம்பர்லேயும் டிவைன் அப்படின்றத இந்த நம்பர்லேயும் குறிக்கிறாங்கன்னா இண்டியன் அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே எத்தனை இருக்குது? 18 இருக்குது. ஏவோட வேல்யூ வந்து 1, என்னோட வேல்யூ வந்து 3ன்னு போட்டிருக்காங்க. ஏவோட வேல்யூ மட்டும்தான் 1, அதுக்கு கரெக்டாக இருக்குது. மற்ற எல்லாமே மாறி மாறி இருக்குது. அதே மாதிரி டிவைடு டிஐவிஐடின்னு ஒன்று போட்டிருக்காங்க, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இண்டியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ இதுக்கும் அந்த நம்பர்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. அப்போது இதிலே தான் நமக்கு ஆன்சர் இருக்கும். ஐ இதிலே இருக்குது, என் இருக்கா, என்னும் இதில் இருக்குது, டியும் இதில் இருக்குது, ஐயும் இதில் இருக்குது, ஏஎன் எல்லாமே இதிலே இருக்கணும் போது அப்போ இதில் இருக்க நம்பர் அப்படியே எடுத்து போட்டுக்கணும். ஐக்கு 7ன்னு போட்டிருக்காங்க, எண்ணுக்கு 3ன்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாலே சிம்பிளாக முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் கிவ்வும் 5137, பேட்டுக்கு 927னா கேட்டுக்கு என்ன வரும்? GATE. இதில் இருக்கிறது அப்படியே போட்டாலே முடிஞ்சு. ஓகேவா? 1 2 3 என்பது GOD, 4 5 6 அப்படின்றது CAT. அப்போது DOGயையும் EATயும் EGG அப்படின்ற ஒரு ரோ இருக்குன்னா இதில் என்ன வேல்யூ வரும்னு கேட்குறாங்க. DOG 1 2 3னா காடு. அப்போ அது ரிவர்ஸ் DOGன்னு என்ன வரும்? 321ன்னு வந்துருமா? அடுத்தது யாருன்னு பாருங்கள். 4 5 6னா CATன்னு கொடுத்துட்டாங்களா? அடுத்த வேர்டு பாருங்கள், EATன்னு கொடுத்துருக்காங்க. ஏடிக்கு தான் எனக்கு இங்கே இருக்க வேல்யூ, அதை நான் 5 6ன்னு எழுதிட்டேன். ஜிக்கு வேல்யூ எனக்கு 1ன்னு கொடுத்துட்டாங்க, நான் அதையும் எழுதிட்டேன். இப்போ எனக்கு ஈக்கு வேல்யூ அவங்க கொடுக்கல. அப்போ என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஆப்ஷன்லேருந்து போயிடணும். ஃபஸ்ட்டு 3 2 1னா 4 5 6 4 11ன்னு கொடுத்துருக்காங்களா? 4ன்ற வேல்யூ நமக்கு ஆல்ரெடி இங்கே இருக்குது. எதுக்கு? சிக்கு வந்து நான் 4ன்னு கொடுத்துருக்கேன்னு வந்துருச்சு. அப்போ அதை வந்து நான் ஈக்குன்னு எழுத முடியாது. அப்போ இந்த ஆப்ஷன் நமக்கு கேன்சல். அடுத்தது பாருங்கள், 3 2 1 7 5 6 8 1 1ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ ரெண்டுக்குமே ஒரே வேல்யூ தான் வரணும். ஆனால் இவங்க வேல்யூ மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆன்சரும் வராது. ஓகேவா? ஸோ அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், இங்கே 8 இங்கே 9. அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. அப்போ பேலன்ஸ் இருக்க ஒரே ஆன்சர் இது தான். அப்படி இருந்தாலும் நம்ம இன்னொரு டைம் தெரிஞ்சுக்கலாம். ஈயோட வேல்யூ இங்கே இருக்கிற நம்பர் பாருங்கள், 1 2 3 4 5 6 எல்லாமே கொடுத்துட்டாங்க, ஈக்கு கொடுக்கல. அதனால் அடுத்த நம்பர் என்ன தான் வரும்? 7 தான் வரும். அப்படின்றதுலேயும் நம்ம தெரிஞ்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்லேருந்து ஸ்ப்ளிட் பண்ணியும் நம்ம இதை எழுதலாம். ஓகேவா? எழுத்துக்களின் தொகுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியே எண் குறியீடு. அத்தொகுப்பு எழுத்துக்களை இடமாற்றி அமைத்தால் பொருளுள்ள வார்த்தை கிடைக்கும். ஒரு மாதிரி கொடுத்து நம்பர் கொடுத்துட்டாங்க. இந்த நம்பரை நான் மாற்றி மாற்றி எழுதுறேன், என்ன வரும் அப்படின்னா சும்மா எல்லாத்தையுமே எழுதி பார்த்தா போதும். ஆப்ஷனில் ஒரு வேர்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு, பென்சில் அப்படின்றது தான் வருது. வேறு எங்கேயுமே வேர்டு மேக் ஆகலை. அப்போ இதுதான் ஆன்சர். சேம் அதே மாதிரி தான் இங்கேயும். இது எல்லாமே நமக்கு டிஎன்பிசியில் கேட்ட கொஷின்ஸ் தான். ஓகேவா? RMNB இது மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்பர் அப்படின்றது தான். அடுத்தது பாருங்கள், மேக்ஸிமம் ஆப்ஷன்ஸ்லேருந்து போயிடுங்க. இந்த லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து போங்க. கிளாசிக், எக்ஸ்ஓ, சைல்டு அப்படின்றத ஒன்று கொடுத்துருக்காங்களா? இதை வந்து எப்படி எழுதுவோன்னு கேட்டிருக்காங்க. கிளாசிக்கு என்ன சம்மந்தம், சிக்கும் எக்ஸுக்கும் என்ன சம்மந்தம், எல்லுக்கும் ஓக்கும் என்ன சம்மந்தன்றதை செக் பண்ணுங்கள். சிக்கும் எக்ஸுக்கும் ஆப்போசிட்டில் எழுதியிருக்காங்க. எல்லும் ஓவும் ஆப்போசிட். சேம் அதே மாதிரி தான் சைல்டுன்ற வேர்த்துக்கும் ஆப்போசிட். சிக்கு வந்து எக்ஸு, ஹெச் இதில் கொடுத்துருக்காங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க. ஹெச்சுக்கு வந்து எஸ்ஸு, ஐக்கு இங்கே கொடுத்துருக்காங்களா? ஐ வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் என்னது? ஆர். எல் கொடுத்துருக்காங்களா? எல் வந்து இங்கேயே இருக்குது, அதே எடுத்து போட்டுக்கோங்க. அது மாதிரி அப்படியே ஆப்போசிட்டில் எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். ஹம்பிள் அப்படின்றது இந்த மாதிரி எழுதுனா எஜுகேஷன்றதை எப்படி எழுதுவாங்க அப்படின்றத பாருங்கள். இப்போது ஹம்பிள் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். HUMBLE அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இது ரெண்டுத்தையும் ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. HE அப்படியே மாற்றிருக்காங்க. UMBLE அப்படின்றத அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், இ ஃபஸ்ட்டில் இந்த லாஸ்ட்டில் வரது இங்கேயும், ஹச்சில் வரது இங்கேயும் போட்டு இந்த ஹச் வந்து இங்கே வந்துடுது, யூ வந்து இங்கே வந்து ஒன்று விட்டு ஒன்று, எம் வந்து இங்கே வருது,
அப்போது பி இங்கே வராங்க, எல் இங்கே போயிடுறாங்க, இ அங்கே போயிடுறாங்க. அவ்வளோதான். இந்த ஆர்டர் தெரிஞ்சுன்னா எஜுகேஷன் நம்ம அதே மாதிரி மாற்றி எழுதிக்கலாம். ஓகேவா? ஹம்பிள்லேருந்து இஹெச்எல்எம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஹெச் இங்கே ஒன்று விட்டு ஒன்று, ஹெச் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது இங்கே செகண்ட் பிளேஸு, செகண்ட் பிளேஸில் இருக்கிறது இங்கே ஃபோர்த்து பிளேஸு. அதே மாதிரி அந்த ஆர்டரில் இங்கே எழுதிட்டு வந்தீங்கன்னாவே எழுதிக்கலாம். ஓகேவா? அது எந்த ஆர்டரில் இங்கே வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் இங்கே எஜுகேஷன் அப்படின்றதுக்கு என்ன வரும்னு பாருங்கள். இ வந்து இந்த இடத்துல வருவாங்க. ஸோ இப்போ இங்கே எஜுகேஷன்னா இ செகண்ட் இடத்துல வந்திருக்கு, டி ஃபோர்த்து பிளேஸில், யூ சிக்ஸ்த்து பிளேஸில். அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க இந்த ஆர்டரில் அப்படியே இங்கே மாறி மாறி வராங்க. ஓகேவா? அந்த ஆர்டர் தெரிஞ்சால் போதும். ஸோ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன வரும்னா NEO DI அப்படின்றது தான். இந்த ஆர்டரில் அப்படியே டக்கு டக்குன்னு போட்டுறாதீங்க. NEO வந்துச்சு இதுதானே எழுதிடாதீங்க, DI எல்லாமே செக் பண்ணி பார்த்து எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா ZGP அதை வந்து WIN சொல்கிறாங்க. VMR அது என்ன வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ZGP வின் WIN கொடுத்துருக்காங்களா? இசட்டுக்கும் டபிள்யூக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இசட் இங்கே இருக்காங்க, டபிள்யூன்றவங்க இங்கே இருக்காங்க. அப்போ 2 கேப் வந்திருக்கு. ஓகேவா? ஐக்கும் ஜிக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்றத பார்க்கலாம். ஐ எங்கே வராங்க? இங்கே வராங்க. ஜிக்கு அப்புறம் தான் ஐ ஒன்று விட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர் தெரிஞ்சால் போதும். ஸோ கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் ஹாலில் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த ஏபிசியை மட்டும் எழுதி நம்பர் எழுதிக்கோங்க. அப்போ தான் இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ZWGIPN. அப்போ இவங்களுக்கு இசட்டுக்கு முன்னாடியே டபிள்யூ வந்துடுறாங்க, 2 எழுத்து முன்னாடி. ஜி வந்து முன்னாடி இருக்குது, ஜிக்கு அப்புறம் ஐ ஒரு எழுத்து விட்டு PNP அப்படின்ற ஆர்டரில் போகிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர் தெரிஞ்சால் போதும். அப்போ VS எழுதணும், எம்முக்கு O எழுதணும், ஆருக்கு P எழுதணும் அப்படின்றது நம்ம இந்த காம்பினேஷன் என்ன இதில் வந்திருக்காங்கன்றது தெரிஞ்சால் போதும். ஓகேவா? அதே மாதிரி எக்ஸிபிஷன் அப்படின்றத இந்த மாதிரி எழுதலாம். சர்டிஃபிகேட் அப்படின்றத எப்படி எழுதலாம்? ஈக்கு வந்து F, எக்ஸுக்கு வந்து ஒய் எழுதியிருக்காங்க பாருங்கள். ஈக்கு வந்து ஒய் F, எக்ஸுக்கு வந்து ஒய் AB. அப்போ ஒன்று அடுத்தடுத்து எழுதியிருக்காங்க. அப்போ சர்டிஃபிகேட்டுன்றத CDEFRSTU ஒரு லெட்டர் ஆட் பண்ணாலே போதும். அதே மாதிரி தான் மெடிசன் அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ கம்ப்யூட்டர்ன்றதை நீங்கள் என்னவா எழுதுவீங்க அப்படின்றத கேட்குறாங்க. மெடிசன் பொறுத்த வரைக்கும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா? மேட்ச் ஆகுதா இல்லையா? EOJDனா இ அப்படியே வந்திருக்காங்களா? NOIJ ஒரு லெட்டர் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க. ஃபஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் மாறி இருக்காங்க. ஸோ அதே தான் இங்கே நம்ம கொண்டு வரணும். அனிமல்ஸ் அப்படின்றத ஸ்லாமினா அப்படின்றத எழுதுகிறாங்க. எப்படி? அப்படியே ரிவர்ஸில் SLAMINA. எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா இந்த மாதிரியும் திங்க் பண்ணுங்கள். சப்போஸ் ஒருவேளை ரிவர்ஸில் எழுதியிருப்பாங்களோ, இதே லெட்டர் தானே திரும்ப வந்திருக்கு, அப்போ ரிவர்ஸில் போட்டிருக்காங்களா அப்படின்றதையும் மேட்ச் பண்ணுங்கள். ஆன்லைன்ன்றது அப்படியே ரிவர்ஸில் எதுனாலே முடிஞ்சு. ஆங்கிள் EGLNGINPAC அந்த ஆர்டரில் எழுதியிருந்தா பிளைன் அப்படின்றது வந்து என்ன வரும்? ஒன்று விட்டு ஒன்று EFGயா, LMNGHI. அப்போ ஒரு லெட்டரை விட்டுட்டு கீழே எழுதியிருக்காங்க EFG. அதே மாதிரி ஒரு லெட்டரை விட்டு எழுதினாலே போதும். அதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்தது நீங்கள் இதை சால்வ் பண்ணி பாருங்கள். A முதல் N வரையிலான ஆங்கில எழுத்துக்கள் முறையே 14 முதல் 1 அப்படின்றத போட்டுட்டு, அதாவது ஏக்கு வந்து 14, 13, 12 அது மாதிரி குறைச்சிக்கிட்டே வராங்க. ஓக்கு வந்து 0 அப்படின்ற நம்பரை யூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. Pலேருந்து Z வரைக்கும் -1லேருந்து -11 வரைக்கும் நம்பர் போட சொல்கிறாங்க. சக்ஸஸ் அப்படின்ற வேர்டுக்கு இருக்கக்கூடிய எஸ்ஸுக்கு எத்தனை நம்பர், யூக்கு என்ன நம்பர் வந்திருக்கு, சிக்கு என்ன நம்பர் வந்திருக்கு, இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு ஆன்சர் 16 வரணும். ஓகேவா? ஆன்சர் வருதா 16ன்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே இதுதான் வந்து கோடிங் அண்டு டீகோடிங். அடுத்தது அந்த ஆட்மேன் அவுட்டு ஏபிசிடி வச்சு கேட்கும்போது அதே மாதிரி தான். ஒரு லெட்டர் விட்டு வந்திருக்கா, ஒரு லெட்டர் அடுத்து வந்திருக்கா, இதை வச்சு நம்ம வந்து ஆட்மேன் அவுட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? CFD CF ABCDF அந்த ஆர்டரில் இருக்கா? CDF GHI சிடிக்கு ஒரு கேப் விட்டு வந்திருக்கு. அடுத்து சிக்கு எஃப்க்கு என்ன கனெக்ஷன் பாருங்கள். ABCDEF 2 எழுத்து விட்டு வந்திருக்காங்களா? அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள். GH வந்திருக்காங்க, ஜிக்கு அப்புறம் HIJ 2 எழுத்து விட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி வரும்போது VYM அப்படின்றவங்க மட்டும் நமக்கு வந்து எப்படி வந்திருக்காங்க? VYM அப்படின்றது வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்காங்களா? JMK இதில் யார் ஆட்மேன் அவுட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா VYM மட்டும்தான். ஓகேவா?
அடுத்தது பாருங்கள் AIPVAE இந்த மாதிரி ஒரு ஸ்டான்ஸாக கொடுத்துட்டு யார் வெளியில் போகணுன்னு கேட்குறாங்க. ஏஇ என்னென்ன லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏக்கும் ஐக்கும் இருக்கிற கேப் வந்து 8. ஏப்புறம் ABCD இந்த ரோவில் வந்து 8 பேரை தாண்டி தான் வந்து ஏ அப்படின்றது வந்திருக்கு. ஐலேருந்து P 7 6 5 4 3 இந்த ரோவில் வந்து 4 3 அடுத்தது யார் வருவா 3 எழுத்து வரதை வந்து H தான் வருவாங்க. ஸோ அந்த H இங்கே வந்து டேஷ் இவங்க யார் வருவாங்கன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ H தான் வருவாங்கன்றது எழுதிடலாம். அதே மாதிரி தான் ஆருக்கும் யூக்கும் எக்ஸுக்கும் என்னென்ன கனெக்ஷன் அப்படின்றது தெரிஞ்சால் போதும். அடுத்த எழுத்து என்ன வருவாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இல்லை அடுத்த எழுத்து மாறி வந்திருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஆட் மேன் அவுட்னா இதே சீரியஸ் தான். ஓகேவா? AZ 126 இந்த இதுக்கும் என்ன கனெக்ஷன்னு பாருங்கள். AZ GT MN அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன வரணும்? இங்கே YBன்னு வருது. இங்கே மிஸ் ஆன பிளேஸில் என்ன வரணும்னு கேட்குறாங்க. A வந்து 1 26 அதாவது A 1வது எழுத்துல இருக்குது, Z கடைசி எழுத்துல இருக்குது 26. G வந்து 7வது இடத்துல இருக்குது, T 20வது எழுத்துல இருக்குது, M 13 N 14 இப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ளே என்ன கனெக்ஷன்றது பாருங்கள். 1 7 13 ஃபஸ்ட் லெட்டருக்கு மட்டும் 1 7 13 6 6 கூட்டியிருக்காங்க. 26 20 14 6 6 கழிச்சிருக்காங்க. அப்போ அடுத்த எழுத்துல 6 கூட்டணும். 13 + 6 கூட்டினா வர எழுத்து எஸ்ஸு, அதே மாதிரி கழிச்சா வர எழுத்து H. அவ்வளோதான், அது தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? ஸோ இந்த காம்பினேஷன் வச்சு தான் நமக்கு வந்து ஆட் மேன் அவுட்டுன்றது இருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸில் போர்ட்மா சம்ஸ் ரூல் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ அதை நம்ம ஏற்கனவே சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்துட்டோம், அதனால் இங்கே நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகேவா? A*B AB / A + B எனில் 3* of -1 என்பதன் மதிப்பு என்ன? A*Bன்னு இருந்துச்சுனாவே அதை நான் வந்து AB / A + Bன்னு எழுதணும். அப்போ இவங்க 2 பேர் தான் ஃபஸ்ட்டு A*Bயில் இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இவங்களை எடுத்துக்கோங்க. 3* I இதை எழுதுனா எனக்கு ஒரு இந்த ஃபார்மேட் கிடச்சிருச்சா? இந்த ஃபார்மேட் கிடச்சதும் 3* of -3/2ன்னு எழுதுவேன்னா இப்போ இவங்களும் திரும்ப A*Bன்ற ஃபார்மேட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இன்னொரு டைம் அவங்கள நான் சால்வ் பண்ணால் எனக்கு ஃபைனல் ஆன்சர் -3. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்தது ஆட் மேன் அவுட்டில் வந்து நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்த நம்பர் சீரிஸ் ஃபார்மேட் மாதிரி தான் இருக்கும். 1 5 14 இவங்களுக்குள்ளே இருக்க நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் கியூபா, 1 விட்டு 1 பெருக்கியிருக்காங்களா வகுத்துருக்காங்களா, ஒரே மாதிரி நம்பர் யூஸ் பண்ணி பெருக்கி வகுத்துருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணோம்னாவே நமக்கு வந்து ஆட் மேன் அவுட் அப்படின்றது வந்துடும். ஓகே, ஸோ ஆட் மேன் அவுட்டும் அந்த ட்ரையாங்கிள்ஸ், அந்த எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படின்ற ஃபார்மேட்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.